வெறித்தனமாக உங்களுடைய முடி வளரணும்னு ஆசையாக இருக்குங்களா? இப்போ இருக்கிற முடியை காட்டிலும் உங்களுடைய முடி 2 மடங்காக அடர்த்தியாக வேகமாகவும் வளரணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் ஒரு முறையாவதோ இல்லை 2 முறையாவதோ நீங்கள் உங்களுடைய ஹேருக்கு பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது உங்களுடைய முடி அடர்த்தியும் கொடுத்து நீளத்தையும் கொடுக்குங்க. என்னுடைய ஹேர் பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு ஒரு பவுன்சினஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹேர் பார்க்கறதுக்கே ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாற்றிருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஹேருக்கு க்ரோத்தும் திக்னஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து வீக்காக இருந்தாலே கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வீக் ஆகிட்டு நம்மளுடைய ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக்கேஜ் ஆகிட்டே வருங்க. அது ஹேர் ஃபாலாக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹேர் பேக்கை நீங்கள் பயன்படுத்திட்டே வரும்பொழுது 3 மாதத்துலங்க சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் ரொம்ப அடிக்ட் ஆன ஒரு ஹேர் பேக் அப்படின்னா இந்த ஹேர் பேக் தாங்க. இந்த ஹேர் பேக்கில் நான் ரீசெண்டாக போட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லும் பேஸ் இன்க்ரீடியன்ட் வந்து நான் ரைஸ் வாட்டர் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ அதிகமாக என்னுடைய ஹேருக்கு வந்து நான் ரைஸ் வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ரைஸ் வாட்டரோட சேர்த்து ஆல்டர்னேட்டிவாக 2 கிச்சன் இன்க்ரீடியன்ஸை நான் மாற்றி நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்னுடைய ஹேர் பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு ஒரு பவுன்சினஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹேர் பார்க்கறதுக்கே ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாற்றிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான க்ரோத்தும் கொடுத்துருக்கு, லென்த்தும் கொடுத்துருக்குங்க. அதனால இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ரைஸ் வாட்டர் தாங்க எடுத்திருக்கேன். இது எனக்கு ரொம்பவே பர்சனலாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து முன்னாடி நாளே கொஞ்சம் மிச்சமாக இருக்கிற சாப்பாடு தாங்க. அதாவது கஞ்சி தண்ணியும் கஞ்சி சாதமும் தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த சாதத்தில் அதிக லெவலான விட்டமின் B12 இருக்கிறதுனால நம்மளுடைய முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் நம்மளுடைய முடி எந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தாலும் அதை சாஃப்டாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் 2ஆவதாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து உளுந்து தாங்க. எப்பயும் போல் ரீசெண்ட் டேஸில் நான் ரொம்ப அடிக்ட் ஆனது இந்த உளுந்து ஹேர் பேக் தாங்க. உளுந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா வலுவாக்குங்க. என்னுடைய முடிக்கு தகுந்த போல் நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிருங்க. பச்சை பயிர் நம்மளுடைய முடி வளர்ச்சியை தூண்டுறது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபும் இது வந்து ரிமூவ் பண்ணுங்க. அடுத்து நம்மளுடைய முடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றும். நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாங்க. நைட்டு ஃபுல்லாக அது அப்படியே வந்து அந்த கஞ்சி தண்ணியில் ஊறணுங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆலி விதை தாங்க ஆட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஃப்ளாக்ஸ் சீடை வந்து ஜெல்லாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஆலி விதையில் அதிக லெவலான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் விட்டமின்ஸும் நிறைய இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரிஸி ஹேர்ஸ் இருக்கோ அவங்களுக்கு நல்லாவே சாஃப்டாகவும் மாற்றி கொடுக்குங்க. இப்போ இந்த ஜெல் சூடாக இருக்கும் போதே நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாங்க. காலையில் எழுந்த உடனே நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்சிக்குள்ளே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. அதோடு சேர்த்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃப்ளாக்ஸோட ஜெல்லும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தாலே போதுங்க. இதை ஃபில்டர் கூட பண்ண தேவையில்லைங்க. அப்படியே நம்மளுடைய ஸ்கேல்ப்லையும் சரி நம்மளுடைய ஹேர்லையும் நல்லா அப்ளை பண்ணலாங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃபைன் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நைட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கேல்ப்லையும் சரி என்னுடைய ஹேர்லையும் சரி நான் வீட்டிலே செஞ்சுருக்கக்கூடிய ஹோம் ரெமடியான ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த ஹேர் ஆயிலுடைய மேக்கிங் வீடியோ வேணும்னா நான் ஐ பட்டன்லையும் என்ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது செய்ய சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த நம்பருக்கும் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள்
மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயிலும் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஹேர் பேக் எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு. இதை வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்லையும் சரி நம்மளுடைய ஹேர்லையும் சரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கோ அந்த ஏரியாலும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. யாருக்கெல்லாம் ரொம்ப ட்ரை ஹேர் ஃப்ரிஸி ஹேர் இருக்கும் அவங்க இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஹேர் வந்து பார்க்க சில்கியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. அதே மாதிரி நான் என்னுடைய ஸ்கேல்ப்லையும் சரி என்னுடைய ஹேர்லையும் சரி ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாலையும் சரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கைகளாலே உங்களுடைய விரல்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல தலையை வந்து வாரி விட்டுக்கும் போது நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹேர் பேக் நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா இறங்குங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டு விட்டுருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மிச்சமான ஹேர் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர் ஹெட் சைடில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த ஹேர் பேக்கை வந்து உங்களுடைய ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் டேன்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க இதை அப்ளை பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இப்போ நான் சீக்கா போட்டு தாங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் நம்மளுடைய முடி பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவுன்சியாகவும் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஹேர் பேக்கை போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுடைய முடி பவுன்சினஸ் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய முடி சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இந்த ஹேர் பேக்குக்கு இருக்குங்க. பாருங்கள் என்னுடைய முடி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது அப்படின்னு. ரீசெண்ட் டேஸில் நான் ரொம்பவே இந்த ஹேர் பேக்குக்காக நான் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேங்க. ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸும் பாருங்கள். நான் வந்து 2 கிச்சன் இன்க்ரீடியன்ஸை நான் மாற்றி ஆல்டர்னேட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டே வருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால்ங்கிறது கண்ட்ரோல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்குது, அதே போல் ஹேர் திக்னஸும் வந்து எனக்கு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட்டும் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ரிவ்யூவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஹேர் ஆயில் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. யாருக்காச்சும் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆயிலும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.